Dear students, in lesson 12, plant anatomy and physiology, now let's learn about the next topic in today's session. First one is internal structure of dicot leaf or dorsiventral leaf, example mango. What is the meaning for dorsiventral leaf? In leaf, upper and lower surface are dissimilar in nature. That type of leaves are called dorsiventral leaf. அதாவது லீஃபோட அப்பர் ஸ்ட்ரக்சரும் லோயர் ஸ்ட்ரக்சரும் அப்பர் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற செல்ஸும் லோயர் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற செல்ஸும் வேறு வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு தான் டார்சிவென்ட்ரல் லீஃப்னு பேர். இட் கன்சிஸ்ட் ஆஃப் upper epidermis, lower epidermis, mesophyll and vascular bundle. Mesophyll is made up of two types of cells. First one is palisade parenchyma, second one is spongy parenchyma. Okay, let's study about this one by one. இப்போ இந்த ஸ்லைடில் பாருங்கள், டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதுதான் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் லீஃப். அது ஒரு லீஃபோட ஸ்ட்ரக்சரை எடுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அப்பர் எபிடர்மிஸ், லோயர் எபிடர்மிஸ், கியூட்டிக்கிள் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இதுதான் டார்சி வென்ட்ரல் லீஃப். பார்த்திங்கன்னா அப்பர் எபிடர்மிஸ் கீழே இருக்கிற செல்ஸ் எல்லாம் வேறு வேறையாக இருக்கும், லோயர் எபிடர்மிஸ்க்கு கீழே இருக்கிற செல்ஸ் எல்லாம் வேறு வேறையாக இருக்கும். அதனால தான் இதை நம்ம டார்சி வென்ட்ரல் லீஃப்னு சொல்கிறோம். The first layer is upper epidermis. This is the outermost layer made of single layered parenchymatous cells without intracellular spaces. The outer wall of the cells are cuticularized. Stomata are less in number. Upper epidermis ங்கிறது outermost layerங்கிறாங்க. நம்ம லீஃபில் மேலே பார்க்குற லேயர் தான் upper epidermis. It is made up of parenchymatous cells. உங்களுக்கு தெரியும் parenchyma cells. அது சிங்கிள் லேயரில் அரேஞ்ச் ஆகிருக்கு. நீங்கள் இங்கே டயக்ராம் பாருங்கள், க்ரீன் கலரில் இருக்கிறதான் parenchyma cells வித்தவுட் இன்ட்ரசெல்லா ஸ்பேஸ். இந்த செல்லுகளுக்கு இடையில் ஸ்பேஸே கிடையாது. இந்த க்ரீன் கலர் லேயரில் இருக்கிற செல்ஸுகளுக்கு இடையில் ஸ்பேஸ் இல்லை, அதுதான் இன்ட்ரசெல்லா ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. The outer wall of the cells are cuticularized. அதாவது இந்த parenchymatous செல்ஸுக்கு மேலே ஒரு சிங்கிள் லேயர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுதான் கியூட்டிக்கிள். இந்த கியூட்டிக்கிள் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அந்த கியூட்டிக்கிள் அவுட்டர் மோஸ்ட் பேப்பரி லைக் லேயர்னு அது இங்கே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டொமேட்டா ஆர் லெஸ் இன் நம்பர். டியர்ஸ், யூ நோ த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டொமேட்டா. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் த ஸ்டொமேட்டா ஆல்சோ? ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த ஸ்டொமேட்டா இந்த அப்பர் எபிடர்மிஸில் கொஞ்சமாக இருக்குது, லோயர் எபிடர்மிஸில் தான் இது அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்டொமேட்டா ஆர் லெஸ் இன் நம்பர். Next layer is lower epidermis. It is a single layer of parenchymatous cells with a thin cuticle. It contains numerous stomata. Chloroplasts are present only in guard cells. Lower epidermis helps in the exchange of gases. The loss of water vapor is facilitated through this chamber. Next layer lower epidermis ன்னு சொல்கிறாங்க. லீஃபோட கீழே இருக்கிற சர்ஃபேஸ் தான் lower epidermis. It is made up of parenchymatous cells. upper epidermis மாதிரியே lower epidermisலையும் single layer of parenchymatous cells இருக்குது. டயக்ராமில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கிறது தான் லோயர் எபிடர்மிஸ் மேட் அப் ஆஃப் parenchymatous cells. It contains numerous stomata. இதில் நிறைய ஸ்டொமேட்டா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அப்பர் எபிடர்மிஸில் கொஞ்சமாக ஸ்டொமேட்டா இருக்குதுன்னு படித்தோம். இங்கே நிறைய ஸ்டொமேட்டா இருக்குது. குளோரோபிளாஸ்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் ஒன்லி இன் காட் செல்ஸ். இங்கே ஸ்டொமேட்டாக்குள்ளே காட் செல்ஸ்ன்னு இருக்குது. இந்த ஸ்டொமேட்டாவை பற்றியும் காட் செல்ஸையும் பற்றி அடுத்த ஸ்லைடில் படிக்கலாம். இந்த காட் செல்ஸில் குளோரோபிளாஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. The lower epidermis helps in exchange of gases. அதாவது இந்த
லோயர் எபிடர்மிஸ் வழியாக தான் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு தேவையான கேஸஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்குது. த லாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் இஸ் ஃபெசிலிட்டேட்டட் த்ரூ திஸ் சேம்பர். அதாவது எக்ஸஸ் வாட்டர் பிளான்ஸில் இருந்துச்சுன்னா இந்த சேம்பர் வழியாக தான் டிரான்ஸ்பிரேஷன் நடத்தி வெளியே தள்ளிடுது. இங்கே ஸ்டொமேட்டோவும் காட் செல்ஸும் இருக்குது பாருங்கள். ஸ்டொமேட்டோ இங்கே மார்க் பண்ணியிருக்கு. அவுட்டரில் ஒரு லேயராக இருக்கிறது வந்து ஸ்டொமேட்டோ செல்ஸ். உள்ள காட் செல்ஸ் வந்து கிட்னி ஷேப்பில் இருக்குது பாருங்கள், அதுதான் காட் செல்ஸ். ஃபஸ்ட்டு டயக்ராமில் ஸ்டொமேட்டோ ஓப்பனாக இருக்குது, செகண்ட் டயக்ராமில் ஸ்டொமேட்டோ க்ளோஸ்டாக இருக்குது. இப்போ ஸ்டொமேட்டோ கார்பன் டை ஆக்சைடையும் ஆக்சிஜனையும் உள்ளே வாங்குறப்பையும் வெளியே விடுறப்பையும் இப்படி ஓப்பனாகி க்ளோஸ் ஆகும். இந்த ஸ்டொமேட்டோ ஓப்பன் ஆகிறதுக்கும் க்ளோஸ் ஆகிறதுக்கும் இந்த காட் செல்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுது. இந்த கிட்னி ஷேப்டு காட் செல்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகி க்ளோஸ் ஆகி ஸ்டொமேட்டோ ஓப்பன் க்ளோஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. Next one is mesophyll. The tissue present between the upper and lower epidermis is called mesophyll. It is differentiated into palisade parenchyma and spongy parenchyma. அதாவது அப்பர் அண்ட் லோயர் எபிடர்மிஸ் பற்றி படித்தோம். அந்த அப்பர் எபிடர்மிஸ்க்கும் லோயர் எபிடர்மிஸ்க்கும் இடையில் இருக்கிறது தான் மீசோஃபில்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் இஸ் palisade parenchyma, செகண்ட் ஒன் இஸ் ஸ்பாஞ்சி parenchyma. நீங்கள் இங்கே டயக்ராமில் பார்க்கலாம் palisade parenchyma அண்ட் ஸ்பாஞ்சி parenchyma. இதை பற்றி ஒன் பை ஒன்னாக இப்போ படிக்கலாம். இப்போ palisade parenchyma பற்றி பார்க்கலாம். It is found just below the upper epidermis. The cells are elongated. These cells have more number of chloroplasts. The cells do not have intercellular spaces and they take part in photosynthesis. இந்த palisade parenchyma upper epidermisக்கு கீழே இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம் பார்த்தீங்கனாலே தெரியும், நீளமாக இருக்குது செல்ஸ் எல்லாம், அதான் எலாங்கேட்டட் செல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் குளோரோபிளாஸ்ட் நிறையா இருக்குது. இந்த செல்ஸுக்கு இடையில் இன்டர்செல்லார் ஸ்பேஸ் கிடையாது. குளோரோபிளாஸ்ட் இருந்தாலே அதோட வேலை என்ன, ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, த செல்ஸ் do not have intercellular spaces and they take part in photosynthesis. இங்கே டயக்ராம் பாருங்கள், palisade parenchyma செல்ஸ்லாம் நீளமாக இருக்குது, அதில் தான் குளோரோபிளாஸ்ட் இருக்கும். இந்த செல்ஸோட வேலை ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் லேயர் இஸ் spongy parenchyma. It is found below the palisade parenchyma. Cells are spherical or oval in shape. They are irregularly arranged. Cells have intracellular spaces. It helps in gaseous exchange. அதாவது palisade parenchymaக்கு கீழே இருக்கிற spongy parenchyma பற்றி பார்க்குறோம். இது வந்து parenchyma செல்ஸ்னால் ஆனது. இந்த ஷேப் வந்து ஸ்பெரிக்கல் இல்லாட்டி ஓவல் ஷேப்பில் இருக்கும். இது வந்து கரெக்டான ஒரு ஷேப்பில் அரேஞ்ச் ஆகிருக்காது, இர்ரெகுலரில் அரேஞ்ச் ஆகிருக்கும். இடையில இன்டர்செல்லார் ஸ்பேசஸ் இருக்கும். இதோட ஃபங்க்ஷன் என்ன கேட்டால் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச். ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் தே ஆர் எக்ஸ்சேஞ்சிங் த கேஸஸ். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சி parenchyma கொடுத்துருக்காங்க. இது இடையில பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து இர்ரெகுலராக அரேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் let's see about vascular bundles. Vascular bundles of midrib is larger. Vascular bundles are conjoined, collateral and closed. Each vascular bundle is surrounded by a sheath of parenchymatous cells called bundle sheath. Each vascular bundle consists of xylem lying towards the upper epidermis and phloem lying towards the lower epidermis. நெக்ஸ்ட் வேஸ்குலர் பண்டில் பற்றி படிக்க போகிறோம். இது வந்து மிட்ரிப்பில் பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் மிட்ரிப்? ஒரு லீஃப் எடுத்திங்கன்னா சென்டரில் ஒரு வெயின் வந்து ஸ்ட்ராங்காக போயிருக்கும், சைடில் குட்டி குட்டி பிரான்ச்சஸ் போயிருக்கும். அந்த சென்டரில் இருக்கிற மெயின் வெயினை தான் வந்து இங்கே வந்து மிட்ரிப்னு சொல்கிறாங்க.
அதில் வாஸ்குலர் பண்டிலோட ஸ்ட்ரக்சர் வந்து பெருசாக இருக்கும். இந்த வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் கன்ஜாயின்ட், கொலேட்ரல் அண்ட் க்ளோஸ்டுன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ஈச் வாஸ்குலர் பண்டில் இஸ் மேட் அப் ஆஃப் பேரன்கைமாட்டஸ் செல்ஸ் அண்ட் இட் இஸ் கவர்டு வித் பண்டில் ஷீத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷீத்னா கவர். ஒரு சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ் வந்து இந்த வாஸ்குலர் பண்டிலை கவர் பண்ணியிருக்கோம். அதுதான் பண்டில் ஷீத் அப்படின்னு சொல்கிறாங்க. வாஸ்குலர் பண்டில் ஜைலம் லையிங் டுவர்ட்ஸ் அப்பர் எபிடமிஸ். அப்படின்னா ஜைலம் வந்து மேல் பக்கம் பார்த்த மாதிரியும் ஃப்ளோயம் வந்து கீழ்ப்பக்கமும் இருக்கும். அதான் ஈச் வாஸ்குலர் பண்டில் கன்சிஸ்ட் ஆஃப் xylem lying towards the upper epidermis and phloem lying towards the lower epidermis. இங்கே வாஸ்குலர் பண்டில் டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து சைலம் வந்து அந்த பிங்க் கலரில் மேல் பக்கமாக இருக்குது, ஃப்ளோயம் ப்ளூ கலரில் கீழே இருக்குது. இதை சுற்றிலும் சிங்கிள் லேயராக பேரங்கைமாட்டஸ் செல் வந்து ஒரு ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். அதுதான் பண்டில் ஷீட். இந்த பண்டில் ஷீட்டை உள்ளே இருக்கிற வாஸ்குலர் பண்டிலில் வந்து கவர் பண்ணியிருக்கு. அதனால தான் ஷீத்னா கவரிங் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இங்கே வந்து இந்த பண்டில் ஷீட் வந்து வாஸ்குலர் பண்டிலில் கவர் பண்ணியிருக்கு. அதனால தான் இது பேர் பண்டில் ஷீட். Next, let's know about internal structure of monocot leaf. It is also called as isobilateral leaf. Example, grass leaf. What is the meaning for isobilateral leaf? Leaves which are vertically oriented to expose both surface to the sun. It consists of epidermis, mesophyll and vascular bundle. அதாவது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகாட் லீஃப். இதை ஐசோபைலேட்ரல் லீஃப்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் கிராஸ் லீஃப் கொடுத்துருக்காங்க. இப்போ ஐசோபைலேட்ரல் லீஃப்னால் மீனிங் என்ன? லீவ்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக மற்ற லீவ்ஸ் எல்லாம் அப்பர் சர்ஃபேஸ் சன்லைட்டில் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், லோயர் சர்ஃபேஸில் அவ்வளோவா சன்லைட் விழுகாது. ஆனால் இந்த டைப் ஆஃப் லீஃபில் போத் சைட்ஸ் சன்லைட் வந்து விழுகும். அதாவது லீவ்ஸ் விச் ஆர் வேர்ட்டிக்கலி ஓரியன்ட், வெர்டிக்கல் டைரக்ஷனில் இருக்கும், ரெண்டு சைடுமே வந்து சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். அதைத்தான் ஐசோபைலேட்ரல் லீஃப்னு சொல்கிறாங்க. இதில் 3 பார்ட்ஸ் இருக்குது: எபிடர்மிஸ், மீசோஃபில், வாஸ்குலர் பண்டில். இது வரைக்கும் நம்ம படித்ததில் அப்பர் எபிடர்மிஸ், லோயர் எபிடர்மிஸ்னு படிச்சிருப்போம். இதில் அப்படி எதுவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. எபிடர்மிஸ் காமனாக இருக்குது, அதோட மீசோஃபில், வாஸ்குலர் பண்டில் இருக்குது. இதை பற்றி 1 by 1 பார்க்கலாம். இப்போ கொடுத்துருக்கிறது தான் மோனோகாட் லீஃபோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், அதாவது ஐசோபைலேட்ரல் லீஃபோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். இதில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் 1 by 1 இப்போ நம்ம படிக்கலாம். First layer is epidermis. Monocot leaf has upper and lower epidermis. Epidermis is made up of parenchyma cells. Cuticle is present on the outer wall. Stomata are present on both upper and lower epidermis. Some cells of upper epidermis are large and thin-walled. They are known as bulliform cells. இப்போ மோனோகாட் லீஃபில் ஃபஸ்ட் லேயர் எபிடர்மிஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து அப்பர் எபிடர்மிஸ், லோயர் எபிடர்மிஸ்க்கு ரொம்ப டிஃப்ரென்சியேஷன் நம்ம பார்க்க முடியாது. மொராலஸ் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எபிடர்மிஸ் இஸ் மேடப் ஆஃப் பேரங்கைமா செல்ஸ். நம்ம மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே வந்து எபிடர்மிஸ் மேடப் ஆஃப் பேரங்கைமா செல்ஸ் தான் நம்ம படிக்கிறோம். கியூட்டிக்கல் இஸ் ப்ரெசென்ட். அப்பர் எபிடர்மிஸில் வெளியவும், லோயர் எபிடர்மிஸ்க்கு கீழேயும் கியூட்டிக்கல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸ்டொமேட்டா ஆல்சோ ப்ரெசென்ட் இன் போத் அப்பர் அண்ட் லோயர் எபிடர்மிஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த அப்பர் எபிடர்மிஸில் பார்த்திங்கன்னா ஒரு சில செல்ஸ் மட்டும் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும். அப்படி இருக்கிற செல்ஸுக்கு பேர் புல்லிஃபார்ம் செல்ஸ் அப்படிங்கிறாங்க. இங்கே டயக்ராமில் பார்த்திங்கன்னா தெரியும், லோயர் எபிடர்மிஸ் பேரங்கைமா செல்ஸ் வித்தவுட் இன்ட்ரசெல்லா ஸ்பேஸ். அப்பர் எபிடர்மிஸ் பார்த்துருக்கீங்க. இந்த அப்பர் எபிடர்மிஸ் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா,
அதைத்தான் வந்து புல்லிஃபார்ம் செல்ஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லேயர் இஸ் மீசோஃபில். It is the ground tissue that is present between both epidermal layers, that is upper and lower epidermal layers. Mesophyll is not differentiated into palisade and spongy parenchyma. The cells are irregularly arranged with intracellular spaces. These cells contain chloroplast. அதாவது it is the ground tissue present between both upper and lower epidermis. upper epidermisக்கும் lower epidermisக்கும் இடையில் இருக்கிற இதுதான் மீசோஃபில்னு சொல்கிறாங்க. மீசோஃபில்லில் டைகாட் லீஃப் மாதிரி பாலிசைடு பேரன்கைமா ஸ்பாஞ்சி பேரன்கைமா இருக்காது. தனித்தனியாக நம்ம பார்க்க முடியாது. The cells are irregularly arranged with the intracellular space. அதாவது செல்ஸ் எல்லாம் வந்து இர்ரெகுலராக இருக்கும், இன்டர்செல்லார் ஸ்பேஸ் அதில் இருக்கும். இந்த செல்ஸில் வந்து குளோரோபிளாஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் லேயர் இஸ் வாஸ்குலர் பண்டில். வாஸ்குலர் பண்டில், large number of vascular bundles are present in monocot leaf, some of which are small and some are large. Each vascular bundle is surrounded by parenchymatous bundle sheath. Vascular bundles are conjoined, collateral and closed. Xylem is present towards upper epidermis, phloem present towards lower epidermis. அதாவது வாஸ்குலர் பண்டில் மோனோகாட் லீஃபில் நிறையா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் ரூட்டில் ஸ்டெம்மில் எல்லாமே ஒவ்வொன்றும் சென்டரில் இருக்கிறதான் பார்த்துருப்போம். மோனோகாட் லீஃபில் மட்டும் வாஸ்குலர் பண்டில் நிறையா இருக்குது. இதில் வந்து ஒரு சில வாஸ்குலர் பண்டில் சின்ன சின்னதாக இருக்கும், ஒரு சில வாஸ்குலர் பண்டில் பெருசாக இருக்கும். வாஸ்குலர் பண்டிலை சுற்றிலும் பேரன்கைமாட்டஸ் செல்ஸ் இருக்குங்கிறாங்க. வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் கன்ஜாயின், கலேட்ரல், க்ளோஸ்டு. இதை பற்றி நம்ம நிறையாவே பார்த்துருக்கோம். சைலம் ப்ரெசன்ட் டுவர்ட்ஸ் அப்பர் எபிடமிஸ். அதாவது சைலம் வந்து மேல் பக்கமாகவும் ஃப்ளோயம் கீழ்ப்பக்கமாகவும் இருக்கும். இதை பற்றி அடுத்த டயக்ராமில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வாஸ்குலர் பண்டிலோட டயக்ராம்ஸ் பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே வாஸ்குலர் பண்டில் நிறையா இருக்குது, 3 இருக்குது. ஒன்று பெரிய வாஸ்குலர் பண்டில், 2 சின்ன சின்ன வாஸ்குலர் பண்டில். இதுதான் வந்து மோனோகாட் லீஃபோட வாஸ்குலர் பண்டில் ஸ்ட்ரக்சர். இதில் பண்டில் ஷீத் இருக்குது, சைலம் மேலே இருக்குது, ஃப்ளோயம் கீழே இருக்குது. So far we studied about the structure of dicot leaf and monocot leaf. Now let's discuss about the differences between dicot leaf and monocot leaf. Dicot leaf is dorsiventral leaf. Monocot leaf is isobilateral leaf. Mesophyll is differentiated into palisade parenchyma and spongy parenchyma in dicot leaf. But in monocot leaf, mesophyll is not differentiated into palisade parenchyma and spongy parenchyma. Okay dears, next class we will study about the structure of chloroplast. Thank you.